exponents. So first one is the product law. First one is product law. A power m into a power n is equal to a power m plus n. If the bases are என்ன சொல்லிருக்கேன் a வந்து base. This one is exponent. A power m அப்படினா a is the base. M is the power. A is the base. N is the power. If the bases are equal, then powers are added. So power என்ன பண்ணோம்? Add. Base equal ஆ இருந்தா product in product of exponents, if bases are equal, then powers are added. Powers should be added. புரியுதா? powers add பண்ணா போதும். Base அதுதான் same base. Base அதுதான் m plus. In quotient law. Quotient means division இல்லையா? A power m by a power n is equal to a power m minus n. Brother, if the bases are same, then we have to subtract the power in the denominator from the numerator. Power of the numerator. How? எப்படி இது? a power m அப்படினா அது a power m by a power n அப்படினா a power m எழுதிக்கிறேன். a power m எழுதிக்கிறேன். a power n 1 by a power n ஏற்கனவே ரிசல்ட் வர தேடணும்னா for the some rules some more rule classல தேடணும் பாருங்க. a power minus m is equal to 1 by a power n. minus m வந்தனா plus m ஆகும். அதே மாதிரி and a power plus m இருந்தா இது தேவைப்படும் போது என்ன பண்ணலாம் இத 1 by a power minus m plus positive m இருந்தா ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது மைனஸ் m மாறும். புரியுதா? a power minus m இருந்தா plus m மாறும் 1 by a power m. ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது a power plus m இருந்தா ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது minus m மாறும் 1 by a power minus m. சோ அந்த லா யூஸ் பண்ணி என்ன பண்றோம்னா a power m a power n இருக்கு பாசிட்டிவ் மேல கொண்டு வரணும். என்ன ஆகும்? a power plus n இருக்கு மேல என்ன ஆகும்? minus n. இப்போ ரூல் இன் ப்ராடக்ட் ஆக்சுவலி இது ப்ராடக்ட் லானா if the bases are equal then powers are added. புரியுதா? அப்போ பேஸ் ஈக்குவலா இருந்தா பவர் என்ன பண்ணனும்? ஆட் பண்ணனும். m plus minus n is equal to a power m plus into minus என்ன? minus n. புரியுதா பாருங்க? a power m by a power n is equal to a power m minus n. a not by a not equal to 0. a 0 ஆகுது. a 0 ஆகுறது நெக்ஸ்ட் பார்க்கலாம். அத புரியுதா? டினாமினேட்டர் 0 ஆக கூடாது. a 0 ஆகுறது அதுக்கு ஒரு தனியா வேற கிளாஸ் பார்ப்போம். சரி, இப்போ நெக்ஸ்ட் பவர் லா. a power m whole power n. There are more than one power. If there are more than one power, so all powers are multiplied. எல்லா பவர் என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். எத்தனை பவர்னாலும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். a power m whole power n is equal to a power m into n is equal to n. புரியுதா? some more class. இங்க a power m into b power m இருக்கு. இங்க இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் வருதுங்க? இங்க பேஸ் சேமா இருக்கு. பவர் வந்து டிஃபரண்டா இருக்கு. இங்க பேஸ் டிஃபரண்டா இருக்கு. பேஸ் சேமா இருந்தா பவர் ஆட் பண்ணிக்கணும். புரியுதா? பவர் சேமா இருந்தா பேஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரியுதா இல்லையா? பவர் சேமா இருந்தா பேஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி கோஷன்ட் லாலையும் பவர் சேமா இருந்தா பேஸஸ் டிவைட் பண்ணணும். இந்த நியூமரேட்டர் இருக்க பேஸ் டினாமினேட்டர்ல இருக்க பேஸால டிவைட் பண்ணனும். a by b பவர் m. புரியுதா? ப்ராடக்ட் மல்டிப்ளைனா மல்டிப்ளை பண்ணுவோம். டிவிஷன் என்ன? டிவைட் பண்ணுவோம். புரியுதா? நெக்ஸ்ட் இப்போ பார்த்தது a power minus m is equal to 1 by a power m. minus m வந்தா ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது plus m மாறும். plus m வந்தா ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது minus m மாறும். நெக்ஸ்ட் anything power 0 is equal to 1. எப்படி தெரியுமா இது? நான் சேனல்ல போட்டுருக்கேன். anything power 0 is equal to 1. இதுக்குனே தனி வீடியோ போட்டுருக்கேன். எப்படி அப்படினா anything power 0 is equal to a power 0 எப்படி எழுதலாம்? 1 minus 1 ன்னு எழுதலாமா? 0 yes sir 1 minus 1 minus 1 ன்னு எழுதலாம். 1 minus 1 என்ன? 0. இப்போ என்ன பண்ணலாம்? a power 1 a power minus 1 பிரிச்சுக்கலாம். according to this law
என்னல a power m அப்படியே ரிவர்ஸ் பாத்தீங்க a power m plus என்ன இருந்துச்சுன்னா a power m into a power n பிரிச்சு எழுதலாம் ரிவர்ஸ் புரியுதா இல்லையா a power m minus என்ன இருந்துச்சுன்னா a power m divided by a power n சொல்லி எழுதலாம் பிரிச்சு எழுதும்போது மைனஸ் இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் நம்ம ரிவர்ஸ்ல யூஸ் பண்றீங்க என்ன ரிவர்ஸ்ல a power m plus n இருந்துச்சுன்னா a power m into a power n எழுதலாம் அந்த மாதிரி a power 1 into a power minus 1 புரியுதா is equal to a power 1 a power 1 னா a தான் புரியுதா இல்லையா a power 1 னா a power minus 1 is equal to anything power minus m now 1 by a power plus m so a power இது என்னது a 1 by a power minus 1 a power 1 எழுதலாமா minus என்ன ஆயிடும் plus ஆயிடும் புரியுதா is equal to a into 1 by a gets cancelled again we get a 1 so anything over 0 is equal to 1 புரியுதா so based on this we do calculations okay sir